நிச்சயமாக ரிதி. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் தொடர்ந்து என்றால் தற்போது தொலைபேசியில் வருகின்ற அழைப்புகளை பார்க்கும்போது எந்த அழைப்பு என்ன மோசடிக்காக நம்மளை அழைத்து செல்ல போகிறதோ என்ற சைபர் கிரைம் மோசடிகள், தொலைபேசி சைபர் மோசடிகள் என்பது பெருகி புற்றீசல் ஆகிவிட்டது. தற்போது எந்த போனில் எந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சம் தற்போது அனைவருக்குமே வந்துவிட்டது. எனவேதான் தற்போது ரிசர்வ் வங்கி 2 அதிரடி அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. ஒன்று, 2 எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை மட்டும்தான் நீங்கள் நம்பலாம், மற்ற அழைப்புகளில் இருந்து வரும் எண்களை நம்ப வேண்டாம். அதாவது 1600 1600 என்ற தொடக்க எண்ணை கொண்ட தொலைபேசியிலிருந்து வந்தால் அது நம்பகமான அழைப்பாக இருக்கும். அதே போன்று 140 என்று தொடங்கும் எண்ணிலிருந்து வந்தால் அது நம்பகமான அழைப்பாக இருக்கும். மற்றவை எல்லாம் ஸ்பாம் கால்ஸ், ஃப்ராட் கால்ஸ் போன்றவையாக தான் இருக்கும். எனவே அவற்றை நம்ப வேண்டாம் என்ற வகையிலே ஆர்பிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த மிக முக்கியமாக ஆர்பிஐ மூலம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 2 துவக்க மொபைல் எண்களை பொதுமக்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். வங்கிகளுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்தால் நீங்கள் எண்களை அழைக்க வேண்டும், வாடிக்கையாளர்கள் அழைக்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என வங்கிகளுக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இந்த 2 எண்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்தியாவில் ஆன்லைன் மோசடி, மொபைல் போன் மற்றும் டெலிபோன் மூலம் நடைபெறும் ஸ்பாம் கால் அழைப்பு மோசடி என்பது பல விதங்களில் தொடர்ந்து தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. இத்தகைய மோசடிகளில் மோசடி செய்யும் நபர்கள் அவர்களை வங்கி அதிகாரிகள் போல் பாவித்துதான் பேசுகிறார்கள். பொதுமக்களை ஏமாற்றி பெருந்தொகையை ஆன்லைன் மூலம் திருடி வருவது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பல்வேறு வகையான மோசடிகள், டிஜிட்டல் அரெஸ்ட் போன்றவை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது உங்களை தொலைபேசியிலே அரெஸ்ட் செய்து விட்டோம் என்று கூறும் அளவுக்கு தற்போது மோசடிகள் பெருகிவிட்டன. எனவே இந்த சம்பவங்களை தடுப்பதற்காக தான் ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் டு ஸ்டாப் ஸ்பாம் காலிங் என்ற விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி இந்த 2 துவக்க எண்கள் கொண்ட சீரீஸ் அழைப்புகள் ஆர்பிஐ அப்ரூவ்ட் ஸ்டார்டிங் நம்பர் சீரீஸ் என்று தற்போது அங்கீகரித்துள்ளது. இந்த 2 எண்கள் தான் 1600 மற்றும் 140 ஆகிய 2 துவக்க எண்களை கொண்ட அந்த அழைப்புகள் இருந்த எண்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. 1600 என்பதும் 140 என்பதும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 1600 என்பது டிரான்சாக்சன் அப்டேட், வங்கி தொடர்பான வாடிக்கையாளர் சேவை, வாடிக்கையாளரின் வங்கி சேவை தொடர்பான அழைப்புகள், அதாவது ஓடிபி உறுதிப்படுத்துதல், வங்கி கணக்குகள் தொடர்பான அப்டேட் உள்ளிட்ட வங்கி வாடிக்கையாளர் கஸ்டமர் சர்வீஸ் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த எண்ணை மட்டும் இந்த துவக்க எண் கொண்ட சீரீஸிலிருந்து எண்கள் வந்தால் மட்டும் தைரியமாக நாம் எடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று 140 என்ற எண் என்பது ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது கிரெடிட் கார்டு வாங்குகிறீர்களா, கடன் இருக்கிறது, இந்த கடன் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்களே அந்த அழைப்புகள், அது போன்ற அழைப்புகள், மார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் SMS குறுஞ்செய்தி அழைப்பு ஆகிய 2மே 140 என்று தொடங்குகின்ற சீரீஸில் இருந்து வந்தால் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் ஆர்பிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மற்ற எண்களிலிருந்து வரும்பொழுது தயவு செய்து எடுக்க வேண்டாம் எனும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர பிற எண்களிலிருந்து அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர் அவரை வங்கி அதிகாரி அல்லது ஆர்பிஐ அதிகாரி என்று கூறினாலும் கூட பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என ஆர்பிஐ வலியுறுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் இனி போலியான அழைப்புகள் எளிமையாக அடையாளம் காணுவதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை ரிசர்வ் பேங்க் எடுத்திருக்கிறது. இந்த தகவல் பற்றி அறிந்திடாத அனைவரும் பொதுமக்களுக்கும் சென்று சேரும்படி வங்கிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிற வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக இந்த எண்களை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே வங்கிகள் தெரிவிப்பது மட்டுமல்ல, நாமும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களும் நீங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த எண்களை தெரிவியுங்கள். 1600 மற்றும் 140 என்ற துவக்க எண்ணிலிருந்து தொடங்குகின்ற சீரியஸ் எண்கள் மட்டும்தான் வங்கிகளிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வருகின்ற தொலைபேசி அழைப்புகள். மற்றவற்றை நீங்கள் ஸ்பாம் கால், மோசடி கால் என்று தவிர்த்து விடலாம் தைரியமாக என்பதுதான் ஆர்பிஐ கொடுத்திருக்கும் உத்தரவாதம்.